ஆயில்யம் அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டம். உங்களுக்கு டிசம்பர் 20, 2023 முதல் உழைப்பு அதிகரிக்கும். எந்த ஒன்றையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகே ஒரு முடிவிற்கு வருவீர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். சில சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை ஏற்படும். பண முதலீட்டை விட உங்கள் உழைப்பை நம்பி செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023 பிப்ரவரி 15, 2024 வரையிலும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29, 2025 ஜூலை 2, 2025 வரையிலும், நவம்பர் 17, 2025 மார்ச் 6, 2026 வரையிலும் மற்றும் அஸ்தமனம் வக்ர காலங்களில் அஷ்டம சனியின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள். மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏப்ரல் 30, 2024 வரை 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உத்தியோகத்தில் சங்கடம் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு இழுபறி ஆகும். வருமானத்தில் நெருக்கடி தோன்றும். மே 1, 2024 மே 13, 2025 வரையிலும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும். அந்தஸ்து உயரும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பணவரவு உண்டாகும். மே 14, 2025 முதல் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செலவு அதிகரிக்கும் என்றாலும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி தீரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயத்தில் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்கள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு சாதுரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் பிரச்சனைகள் மேலிடத்தில் பக்குவமாக சொல்லி தீர்வு காண்பீர்கள். எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகும். பெண்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உயர்கல்விக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என மேற்கல்விக்காக செல்வீர்கள். சிலர் சுய தொழில் தொடங்குவர். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட்டால் தேர்வில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இதய பாதிப்பு சிலருக்கு ஏற்படலாம். நன்றி. ஆர்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.